அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் தோன்றுகின்றேன். எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நம்ம போன வாரம் எதிரிகள் எவ்வாறு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனதளவில் டார்ச்சர் கொடுத்தார்கள், அவர்களை கஷ்டப்படுத்தினார்கள் என்ற விஷயத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அபூ லஹபுடைய மகள்கள், அதாவது மகன் உத்பா மற்றும் உத்தைபா, இவருடைய திருமணத்தில் முஹம்மது நபியுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் 2 நபர்கள் கல்யாணத்தில் இருந்தார்கள். அதாவது அவர்களுடைய மகள்களான ருக்கையா மற்றும் உம்மே குல்சூம், இவர்கள் இருவரும் அபூ லஹபுடைய அந்த 2 மகன்களுக்கும் கட்டி கொடுத்தார்கள். அபூ லஹபுடைய பேச்சை கேட்டு இந்த இருவரும் என்ன பண்ணாங்க, அவங்க இருவரையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த 2 மகள்களையும் என்ன பண்ணாங்க, தலாக்ன்றது கொடுத்துட்டாங்க. இப்படியாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, அவர்களுடைய இந்த முயற்சியிலிருந்து எப்படியாவது வெளியில் வந்துடுவாங்க, அவங்க இறை செய்தியை சொல்வதை நிப்பாட்டிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்வதற்காக வேண்டி, அதை அவங்க நடத்து முடிப்பதற்காக வேண்டி என்ன பண்றாங்க, தலாக்ன்றது கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த வேலையும் நடக்காத ஒரு விஷயத்தில், அதாவது அவங்க தலாக் கொடுத்த பின்னாடியும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க, தன்னுடைய இந்த இறை செய்தியை மக்களுக்கு பரப்புற வேலையை விடவே இல்லை. முழுமையாக அந்த வேலையில ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் ஒரு எதிரி தன்னிடத்தில் எந்த ஒரு ஆதாரமும் எந்த ஒரு பலமான விஷயமும் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுவான், அவங்கள தாக்க ஆரம்பிப்பான், அவங்க மேல அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். எப்படி மூசா நபியிடம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல், எந்த ஒரு ஃபிரௌனிடம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத போது மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்ரேலுடைய குலத்து நபர்களையும் எப்படியெல்லாம் துன்புறுத்த ஆரம்பித்தானோ, அது போலவே இந்த மக்கத்து காஃபிர்களும் என்ன பண்ணாங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மற்றும் அவர்களுடைய தோழர்களையும் துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க. அவங்கள துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் நம்மளுக்கு நிறைய தோழர்கள், நிறைய நபி தோழர்கள் துன்புறுத்ததை நம்ம நிறைய விஷயம் நிறைய இடத்துல கேட்டிருப்போம். அதுல முதல்ல நம்ம யாரை கேட்டிருப்போம் அதிகமாக, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களை பத்தி நம்மளுக்கு எல்லாருக்கும் பரவலாக தெரிஞ்சிருக்கும். இவங்க எப்படிப்பட்ட மன உறுதி கொண்டவர் அப்படின்னு சொன்னா, இவங்களை அடிக்க அடிக்க காஃபிர்கள் தான் அழுத்து போனாங்களே தவிர அவர் மட்டும் அழுக்கவே இல்லை. அதாவது இவர் உமையா பின் ஹல்ஃப் அப்படின்ற இருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய அடிமை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமையா பின் ஹல்ஃப் அப்படின்ற சொல்லக்கூடிய மக்கத்து தலைவருடைய ஒரு அடிமை. அவன் என்ன பண்ணுவான், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த சுடும் மணலில் எந்த ஒரு சட்டையும் எந்த ஒரு ஆடையும் இல்லாத நேரத்தில் அந்த கொடுங்காலான ஒரு நபன் என்ன பண்ணுவான், அந்த மணல்ல தரண்டு இழுத்துட்டு சாட்டையால் அடிச்சு உடம்பெல்லாம் புண்ணாக போன பின்னாடி அவங்க நெஞ்சு மேல பெரிய பாறாங்கல்ல தூக்கி வைப்பான். நீ அல்லாஹ் இல்லை அப்படின்னு சொல்லுவியா, இல்லைன்னா இதே இடத்துல சாகுவியா அப்படின்னு கேட்கும் போது அஹத் அஹத் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்னு அவங்களுடைய வாயிலிருந்து வரும். அதாவது அல்லாஹ் ஒருவனே இறைவன், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேற எவனும் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் அவங்களுடைய உடம்புல இருந்து, அவங்களுடைய நாவிலிருந்து வெளியே வருமே தவிர ஷிர்க்குடைய அந்த கலிமாக்கள், ஷிர்க்குடைய அந்த செயல்கள் அவங்க எப்பவுமே தன்னுடைய வாயிலிருந்து எடுக்கவில்லை. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, மக்காவை வெற்றி கொண்ட பின்னாடி மதீனாவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மக்காவுக்கு முதல்ல யார சொல்றாங்க, பிலால் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு நீங்க காபா மேல ஏறி பாங்கு சொல்லுங்க, காபாவின் மீது ஏறி பாங்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த ஒரு விஷயத்துல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனையோ பாங்கு சொல்லக்கூடிய நபர்கள் இருந்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கண் தெரியாதவர் அப்துல்லா பின் மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் அவங்களுக்கு பாங்கு சொல்றதுக்காக வேண்டி இருந்தாங்க. ஆனால் பிலால் ரலியல்லாஹு தஆலா மட்டும் ஏன் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, எந்த இடத்தில் அவர்களை அவமானப்படுத்தினாங்களோ, எந்த இடத்துல வச்சு அவங்களை அவமானப்படுத்தினாங்களோ அதே இடத்துல அவங்களுடைய கண்ணியம் என்பது உயர வேண்டும்,
கஷ்ட காலத்தில் அவர் அல்லாஹுடைய வார்த்தை விடவில்லை. இப்பொழுது சுகமான இருக்கக்கூடிய காலத்தில், வெற்றி கிடைத்த காலத்திலும் அவருடைய அந்த கைதான் ஓங்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைமையில ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க, பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு காபாவின் மீது ஏறி நீங்க என்ன பண்ணுங்க, பாங்கை கூறுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, நம்முடைய இந்த இஸ்லாத்தின் தலைவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, இந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. மற்றும் இவர்கள் மட்டுமா, இன்னும் நிறைய சஹாபிக்கள், ஜுவாரியா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அடிமை. இவர்களை அடித்து அடித்து உமர் ரலியல்லாஹு தஆலா போன்ற ஒரு கட்டலுக்கு படத்த மிகவும் பலம் வாய்ந்த ஒரு மனிதனை என்ன பண்ணுவான், அழுத்து போயிடுவான். அந்த அளவுக்கு ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பண்றாங்க, அடி வாங்குறாங்க. அடி வாங்கின பின்னாடியும் என்னாச்சு, அவங்க அழுது அழுது அவங்களுடைய கண்கள் போயிருச்சு. ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்கள் என்ன பண்ணுச்சு, போயிருச்சு. அவங்க குருடாயிட்டாங்க. அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறாங்க, என்னண்டு, யா அல்லாஹ், இஸ்லாத்தை தழுவியதால் என்னுடைய கண்கள் போயிட்டுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கூறிடுவாங்க, நீ என்னுடைய கண்களை திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொன்னோடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், அவங்களுக்கு கண்களை திரும்ப கொடுக்குறான்ற ஒரு சம்பவத்தை நம்ம வரலாற்றுடைய புத்தகங்களை பார்க்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய சஹாபிக்கள், இன்னொரு சஹாபியும் நம்ம பரவலாக கேட்கலாம், என்னது, யாசிர் மற்றும் அவங்களுடைய குடும்பத்து நபர்கள். யாசிர் ரலியல்லாஹு தஆலா மற்றும் அவருடைய மனைவி சுமையா மற்றும் அவருடைய குழந்தை அம்மார், இவங்க 3 பேரையும் அபூ ஜஹல் என்பவன் எப்படியெல்லாம் துன்புறுத்துவான் என்றால், இதுக்கு யோசிப்பதற்கே அருவருப்பத்தக்கமாக, யோசிப்பதற்கு மிகவும் கொடுமையான ஒரு ஒரு உண்மை என்பது அவங்களுடைய குடும்பத்துக்கு நடந்துச்சு. எப்படின்னா, ஒரு மனுஷன் தனியாக சித்திரவதை அனுபவிப்பதை காட்டிலும் தனது குடும்பத்து நபர்கள் சித்திரவதை அனுபவிப்பதை பார்க்கறது இருக்கின்றது, அந்த கொடுமை என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். ஏன்னா தன்னுடைய கண்ணுக்கு முன்னாலேயே தன்னுடைய மகனும் தன்னுடைய மனைவியும் கொடுமையை சித்திரவதையும் அனுபவிக்கிறாங்க. இவங்க பார்த்துட்டு கத்துறாங்க, ஆனாலும் எதுவுமே பண்ண முடியாத நிலைமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வர்றாங்க, என்ன பண்றாங்க, இஸ்பிர் யா அஹ்ல யாசிர் இன்ன மௌஇதுகுமுல் ஜன்னah, நீங்க சபர் பண்ணுங்க யாசிர் மற்றும் குடும்பத்தினவர்களே, உங்களுடைய இருப்பிடம் என்பது என்னது, சொர்க்கம்தான், உங்களுடைய நுழைவாயில் என்னது, சொர்க்கமாகத்தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் கூட்டிட்டு போவாங்க. அபூ ஜஹல் என்ன பண்ண, ஒரு நாள் சுமையா ரலியல்லாஹு தஆலாவுடைய மர்மாங்கத்தில் ஈட்டியை வச்சு குத்தி அவங்களை கொண்டுட்டான். பாருங்க, அந்த மகனுக்கும் அந்த தந்தைக்கும் எப்படி இருந்திருக்கும், அந்த கணவனுக்கும் எப்படி இருந்திருக்கும் மனசுல. மற்றும் சில சஹாபிக்கள் என்ன பண்ணாங்க, இவங்களுடைய கொடுமைகளை தாங்க முடியாம, இந்த காஃபிர்களுடைய அந்த கொடுமைகளை தாங்க முடியாம என்ன பண்ணாங்க, குஃப்ரான ஒரு கலிமாக்களை தன்னுடைய வாயிலிருந்து சொல்லிடுறாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், உங்களுடைய மனசுல இருந்து வராத, உங்க நாவில இருந்து மட்டும் அந்த குஃப்ருடைய கலிமாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதே மாதிரி எத்தனையோ நபர்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்படி இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்த, தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்த நம்மளுடைய இந்த இஸ்லாத்தின் தலைவர்கள், அவங்களுடைய தியாகங்கள் எவ்வளவோ இருக்குது. இவங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, யாரெல்லாம் கொடுமைக்கு உள்ளாகிறார்களோ, சித்திரவதைக்கு உள்வாங்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, காசுக்கு வாங்கி அந்த அடிமைகளை காசுக்கு வாங்கி என்ன பண்ணுவாங்க, விடுதலை ஆக்கி விடுவாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆளுக்கு பணம் கொடுத்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட மனமும் கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட பணக்காரன் பாருங்க, அவருடைய மனம் எப்படி இருந்துச்சு, தன்னுடைய காசுகள் அல்லாஹ்வுடைய வழியில் செலவழிய வேண்டும், பிறருடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்காக வேண்டி செலவழிய வேண்டும் அப்படின்ற ஒரு உயர்தரமான மனப்பான்மையில் என்ன பண்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமைகளை வாங்கி அல்லாஹ்வுக்காக வேண்டி விடுதலையும் செஞ்சிருவாங்க. இது மட்டும் இல்லாமல் பணக்காரர்களுடைய லிஸ்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, பணக்காரர்களுடைய லிஸ்டையும் பாருங்க, இது அடிமைகளுடைய லிஸ்ட். இஸ்லாத்துக்காக வேண்டி துன்புறுத்தப்பட்ட பணக்காரர்களுடைய லிஸ்ட் பாருங்க. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களுடைய சித்தப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர். இவரும் வியாபாரத்துல கோடானு கோடி சம்பாதிச்ச ஒரு நபர். ஆனாலும் இவர் இஸ்லாம் கொண்டு வந்த பின்னாடி என்ன பண்ணார், இவருடைய சித்தப்பா அவரை ஒரு ஈச்சம்பயிரால் செய்யப்பட்ட பாயில சுத்தி அந்தரத்துல தொங்க விட்டுருவாரு. கீழே இருந்து தீயை மூட்டி விடுவார். தீயை மூட்டி விட்டு என்ன பண்ணுவாப்ல,
அது மேல என்னென்னமோ ரசாயனம்லாம் ஊத்துவாங்க. ஏன்னா அது காந்த இவருக்கு வந்து இதாகும், வந்து இஸ்லாத்தை வந்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனப்பான்மையில என்ன பண்ணுவாப்புல இந்த மாதிரி ஒரு கொடுமையை பண்ணுவாங்க. இது சஹாபாக்களுக்கு நடந்த கொடுமை அப்படின்னு சொன்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாருங்க எந்த அளவுக்கு கொடுமை நடந்திருக்குது. சுயம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னது, ஒரு நாள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க, காபாவுக்கு முன்னாடி தொழுதுகிட்டு இருக்காங்க. தொழுதுகிட்டு இருக்கிறப்போ அபூ ஜஹல் என்ன பண்றான், ஒரு அந்த குறைஷுடைய காஃபிர்களை கூப்பிடுறான். அந்த இடத்துல வந்து ஒட்டகம் வந்து இன்னைக்கு தான் ஹலால் செய்யப்பட்டிருக்குது, அதனுடைய குடலை கொண்டு வந்து முஹம்மது மேல போட யாரு நீங்க வந்து ரெடியா இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே உக்பா பின் ஆமிர், அல்லாஹுடைய எதிரி, அல்லாஹ் சார்பு உண்டாகட்டும் அவனுக்கு, என்ன பண்றான், அவன் போய் அந்த ஒட்டகத்துடைய குடலை எடுத்துட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல போட்டுறான். அவங்க எந்திரிக்கவே முடியல. அந்த ஒட்டகத்துடைய குடல் வந்து எவ்வளவு கனமா இருக்கு அப்படின்னு சொன்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகரக்கூட முடியல. அந்த அளவுக்கு வந்து அது என்ன பண்ணுச்சு, கனமாக இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே இருந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, அதை அகட்டி விட்ட பின்னாடி என்ன பண்றாங்க, எந்திரிச்சு உட்கார்றாங்க. இப்படி எல்லாம் கொடுமை நடந்துச்சு. இன்னொரு தடவை உக்பா பின் ஆமிர் அவனுடைய செயல் தான் இதுவும். அவன் என்ன பண்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாவில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் என்ன பண்றாங்க, அவர்களுடைய கழுத்துல ஈச்சம்பெயரால் செய்யப்பட்ட அந்த கயிறை வந்து போட்டு முறுக்க ஆரம்பிச்சுட்டான். அவங்களை எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஈச்சம்பெயரால் செய்யப்பட்ட அந்த கயிறை வந்து அவங்களுடைய கழுத்துல போட்டு முறுக்க ஆரம்பிச்சவனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து அந்த இடத்துல அவனை விரட்டி விட்டு என்ன சொல்றாங்க, ஒரு நபர் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் எனது வணக்கத்திற்குரியவன் கிடையாது அப்படின்னு சொல்லி நல்ல அமல்களை செய்ய சொன்னதுக்காக வேண்டி நீங்க அவங்களை சாவடிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இந்த மாதிரி எல்லாரும் முஹம்மது நபி அவர்களும் மற்றும் தன்னுடைய எனது தோழர்களும் எல்லாரும் வந்து இஸ்லாத்துக்காக வேண்டி, இஸ்லாம் சொன்னதற்காக வேண்டி, அல்லாஹ் ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதற்காக வேண்டி, வட்டி வாங்க வேண்டாம் என்று சொன்னதற்காக வேண்டி வந்து இந்த அளவுக்கு கொடுமைகளையும் இந்த அளவுக்கு வேதனைகளையும் அனுபவிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய அந்த கருணையால வந்து நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் இத்தனை கொடுமைகளையும் இருந்தாலும் சரி நிறைய பேர் வந்து இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஆனால் அவங்க வந்து ஒன்னு கூடி ஒரு என்னது ஆலோசனை செய்வதற்காக வேண்டி ஒரு இடம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அவங்க எல்லாரும் ஒண்ணு கூடி அவங்களுடைய கஷ்டங்கள்ல பகிர்ந்துக்கிறதுக்கும் என்ன செய்யணும், எப்படியெல்லாம் வந்து நம்ம அடியெடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு மஷூரா பண்றதுக்காக வேண்டி, அதாவது யோசனைகள் பரிமாறுவதற்காக வேண்டி ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வீட்டுல வந்து என்ன பண்றாங்க, தாவா சென்டர் ஒண்ணு வந்து அமைக்கிறாங்க. அந்த காலத்துல வந்து இப்ப மக்காவில பள்ளிவாசலை அமைப்பதுன்றது மிகவும் கடினமான ஒரு விஷயம். ஏன்னா பள்ளிவாசல் அமைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுன்றது அங்க கிடையவே கிடையாது. எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து தாவா சென்டர்னு மாதிரி ஒரு வீட்டை வந்து அவங்க என்ன பண்றாங்க வச்சு அதுல வந்து எல்லாரும் ஒண்ணு கூடி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு ஏற்பாடு வந்து அங்க ஏற்பாடு பண்ணாங்க. இதுக்கு பின்னாடி என்னாச்சு, முஸ்லிம்கள் அந்த மக்கா நகரத்திலே இருக்கிறது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்துல வந்து யார் இஸ்லாத்துக்கு வந்தாலும் சரி அவங்க அடிபட்டும் மற்றும் இல்லைன்னா வந்து சித்திரவதை செய்யப்பட்டும் சாகப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, நீங்க ஹப்ஷாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிருங்க. இதை வந்து இஸ்லாத்துல முதல் ஹிஜ்ரத். இந்த ஹிஜ்ரத்துல வந்து எத்தனை பேர் போறாங்க, 16 பேர் கலந்துக்கிறாங்க. 16 பேர்ல வந்து 12 நபர்கள் என்ன பண்றாங்க, ஆண்களும் 4 பெண்களும். இதுல வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மருமகன் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் அவர்களுடைய குழந்தை, அதாவது முஹம்மது நபியுடைய பெண் குழந்தை ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருந்தாங்க. இவங்க வந்து எங்க போறாங்க, ஹப்ஷாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. என்ன சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜ்ஜாஷி என்ற அந்த மன்னன் எனது நீதியை விரும்பக்கூடியவர், ஒரு தரபட்சமான ஒரு நீதியை அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனது ஹப்ஷாவுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. இதே மாதிரி 2 குழுக்கள் என்ன பண்ணது, ஹப்ஷாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகுது. அந்த நேரத்துல வந்து இது கண்ட நம்ம காஃபிர்களுக்கு இருக்க முடியல. அவங்க வந்து அங்க போய் நிம்மதியா இருக்காங்களே, அவங்களுடைய இஸ்லாத்தை வந்து நிம்மதியை பின்பற்றுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரிச்சல்ல ஒரு பொறாமையில என்ன பண்றாங்க, அமீர் பின் ஆஸ் அப்படின்ற ஒரு சஹாபி, இந்த காலத்துல வந்து அவங்க இஸ்லாத்தை கொண்டு வரல, அதுக்கு பின்னாடி ஹிஜ்ரத் நடந்து போனது பின்னாடி என்ன பண்றாங்க, அவங்க இஸ்லாத்தை கொண்டு வர்றாங்க. அமீர் பின் ஆஸ் அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த நஜ்ஜாஷியுடைய மன்னன் கிட்ட போறாங்க. போயிட்டு
நஜ்ஜாஷிக்கு வந்து தோலால் செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொன்னா ரொம்பவும் பிடிக்கும். அதுல செய்யப்பட்ட விலை உயர்தரமான பொருட்களை எல்லாம் வெகுமதியாக, அதாவது பரிசாக கொடுப்பதற்காக வேண்டி என்ன பண்றாங்க, நஜ்ஜாஷி கிட்ட போறாங்க. போயிட்டு இவங்க வந்து இப்படிதான் நடக்குது, அந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க, எங்களுடைய மூதாதைகள் செய்யப்பட்ட அந்த விக்கிரகங்களையும் எங்களுடைய கடவுள்களையும் வந்து என்ன பண்றாங்க, கெட்டது அப்படின்னு சொல்றாங்க, குடும்பத்தை பிரிக்கிறாங்க, குடும்பத்துக்குள்ள வந்து விரிவடையப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவதூறுகள் சொல்றாங்க. சொன்ன பின்னாடி நஜ்ஜாஷி வந்து முஸ்லிம்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க. முஸ்லிம்கள் தரப்புல இருந்து யார் போறா பேசுறதுக்கு வேண்டி? ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் வந்து முதல்ல என்ன பண்றாங்க, நஜ்ஜாஷி கிட்ட ஒரு சிறிய உரையை ஆரம்பிக்கிறாங்க. சிறிய உரை, அதாவது நாங்க என்ன பண்ணோம், நாங்க இப்படிலாம் இருந்தோம், நாங்க வந்து மிகவும் மோசமான ஒரு நிலைமையில இருந்தோம், வட்டி வாங்கிட்டு இருந்தோம், எனது குழந்தைகளை சாவடிச்சுக்கிட்டு இருந்தோம், பெண் குழந்தைகளை, எனது அதே மாதிரி நாங்க எங்களுடைய மடத்தன் என்பது எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வெறிச்சாங்க. ஒரு சின்ன பயான், ஒரு சிறிய பயான் வந்து நஜ்ஜாஷி அந்த மன்னனுக்கு முன்னாடி ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு சிறிய பயான் வந்து சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி சூரிய மரியமுடைய இரண்டாவது ருக்குவை என்ன பண்றாங்க, ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காண்பிக்கிறாங்க. இந்த ஒரு நியாயமான ஒரு கிறிஸ்துவனாக இருந்தால் இந்த மரியம் சூராவுடைய இரண்டாவது ருக்குவை கேட்டா அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கண்கள்ல வந்து எப்படியாவது தண்ணி வந்துடும். ஏன்னா இந்த காலத்துல யஹூதிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஈசா நபி வந்து ஒரு விபச்சார குழந்தையாக, அதாவது நவுது பில்லா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை எப்படி பிறந்துச்சு, தந்தை இல்லாமல் பிறந்துச்சு அப்படின்னு என்ன அர்த்தம், அவர்கள் விபச்சாரம் செய்தார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த கிருபையினால இந்த குர்ஆன்ல வந்து இரண்டாவது ருக்குன்றது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குர்ஆன், அந்த இரண்டாவது ருக்கு யாராவது படிச்சான் அப்படின்னு சொன்னா அதுல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லா விஷயங்களையும் சொல்றான். முதல்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி என்ன பண்றாங்க, தன்னை தானே தனிமைப்படுத்திக்கிட்டாங்க. அதுல குர்ஆன்ல வர்ற எல்லா வசனங்களும், ஒருவேளை குர்ஆன் இங்க இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம வந்து அதை ஒவ்வொன்றா படிச்சு காமிச்சலாம். அந்த குர்ஆனை தாங்க கொஞ்சம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இரண்டாவது ருக்குல ஒவ்வொரு விஷயமாக அடுக்கடுக்காக என்ன பண்ணுச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். என்னது, ஃபர்ஸ்ட் அவங்க அல்லாஹ் கிட்ட அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாடி என்ன பண்றாங்க, தன்னை தானே வந்து தனிமைப்படுத்திக்கிறாங்க. அந்த நேரத்துல என்ன ஆகுது, அவங்க வந்து அல்லாஹ்வுடைய தியானத்துல இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், அவங்க கிட்ட ஒரு மலக்க அனுப்புறான், ஜிப்ரீல் அமீன் அவர்களை அனுப்புறான். எப்படி, ஒரு அழகான ஆண் ரூபத்துல அனுப்புறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, பயந்துட்டாங்க. இவர் வந்து அழகாவும் இருக்காப்ல, நான் தனியா இருக்கேன், என்னை ஏதாச்சும் பண்ணிடுவாரோ, கெட்ட நியத்துல வந்திருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பயந்துட்டாங்க. பயந்த பின்னாடி என்ன பண்றாங்க, அவங்க நான் வந்து அல்லாஹ்வுக்கு பயந்துகிட்டு இருக்கேன், நீங்க வந்து கெட்ட நியத்துல வந்தா என்னை விட்டு தூரமா விலகிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க திரும்பவும் என்ன சொல்றாங்க, உங்களை பார்த்தா வந்து நீங்க தக்வா உடைய மாதிரி இருக்கீங்க, நீங்க வந்து அல்லாஹ்வுக்கு பயந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சொல்றாங்க. சொன்ன பின்னாடி ஜிப்ரீல் அமீன் என்ன பண்றாப்ல, நான் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலு, அதாவது அல்லாஹ்வுடைய மலக்கு, உங்ககிட்ட வந்து உங்களுக்கு யஹ்யான்ற ஒரு குழந்தையை கொடுக்கறதுக்காக வேண்டி வந்திருக்கேன், அதாவது ஈசான்ற ஒரு குழந்தையை கொடுக்கறதுக்காக வேண்டி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா, ஜிப்ரீல் அமீன் அவர்கள் சொல்றாங்க. சொன்ன பின்னாடி மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, நான் கெட்ட நடத்தை கொண்டவனும் கிடையாது, எனக்கு வந்து என்னது கல்யாணம் ஆகல, எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும், எனக்கு கல்யாணமும் ஆகல, நான் கெட்ட நடத்த உடையவனும் கிடையாது, எனக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும் அப்படின்னு சொன்ன அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஜிப்ரீல் அமீன் அவர்கள் அவங்களுடைய வயிற்றுல வந்து ஒரு ஊது தான் ஊதுறாங்க. ஒரு தடவை சின்ன ஊது தான் ஊதுறாங்க. உடனே வந்து அவங்க என்ன பண்றாங்க, கர்ப்பம் அடைஞ்சிடுறாங்க. கர்ப்பம் அடைஞ்ச பின்னாடி அவங்க வந்து எப்படி எல்லாம் நாட்கள் முன்னாடி போகணும், அவங்களுடைய வேதனையும் அப்படியே முன்னாடி வளர்ந்துகிட்டே இருக்குது. எப்பப்பெல்லாம் வந்து அவங்க நினைப்பாங்களோ என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க, அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க. கடைசியில வந்து அந்த டெலிவரிக்கான டைம் வந்துருச்சு. டைம் வந்த பின்னாடி அவங்களுடைய அந்த நிலைமை என்பது மிகவும் மோசமான ஒரு நிலைமையாக மாறிச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து குர்ஆன்ல அந்த வரலாறு சொல்லும் போது என்ன சொல்றான், நான் இந்த நாளுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் இறந்திருக்க கூடாதா, நான் இந்த நாளை வந்து எப்பவுமே பார்த்திருக்காமே இருக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு வேதனையை வந்து வெளிப்படுத்தினாங்க. ஏன்னு சொன்னா, ஒரு பெண் வந்து தன்னுடைய டெலிவரியுடைய அந்த நெருங்க அவங்களுடைய கஷ்டம்ன்றது மிகவும் அதிகமாக இருக்கும். அதுவும் தன்னந்தனியாக இருப்பது என்பது
மிகவும் ஒரு கஷ்டமான நிலைமை, மிகவும் ஒரு கஷ்டமான நிலைமை. யாராவது துணை இருந்தாலும் நல்லா இருக்கும். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன, யாருமே தொலையும் கிடையாது, துணையை யாரும் வச்சுக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அவங்க வந்து தனியா போயிட்டாங்க. போன பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், அவங்களுக்கு ஆயத்து இறக்கணும். என்னண்டு உங்களுக்கு கீழே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நதியை ஏற்பாடு செய்தான். நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த பேரிச்சம்பழத்துல இருந்து உங்களுக்காக வேண்டிய அழகான கழுகு நீர் எனது தயார் செய்தான். நீங்க எப்பெல்லாம் வந்து தாகம் எடுக்குதோ இருந்த தண்ணியை குடிங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து பசிக்குதோ இந்த ஈச்சம்பரம், அதாவது இந்த பேரிச்சம்பழத்தை மரத்தை வந்து உழுக்குங்க, உங்களுக்கு வந்து பேரிச்சம்பழங்கள் விழும். நம்ம பேரிச்சம்பழமுடைய மரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யாராவது அந்த மரத்தை பிடிச்சி உழுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு பெருசா இருக்கும். எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னா ரொம்ப பெருசா இருக்கும். அது அது வந்து ஆற்றுறதுன்றது ஒரு என்னது பெரிய ஒரு பலசாலிக்கு அது முடியாத காரியம், அதை ஆற்றுறதுன்றது. இது வந்து ஒரு பலவீனமான ஒரு பெண் எப்படி ஆட்டுவான்? ஆனா அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், அதை வந்து பிடிச்சி ஆட்டுற மாதிரி நீங்க முயற்சி செய்யுங்க போதும். அது செஞ்சாலே என்னவாகும், அந்த மரத்திலிருந்து பேரிச்சம்பழங்கள் விழுந்து விடும். மற்றும் நீங்க என்ன பண்ணுங்க, கவலைப்படாதீங்க. ஃபகுலி வஷ்ரபி வகர்ரி ஐனா, அதாவது நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், நிம்மதியாக இருங்கள், எந்த விதமான கவலையும் படக்கூடாது. நீங்க இங்க பாருங்க, நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சப்போர்ட் பண்ற மாதிரியா பண்றான். யஹூதிகள் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து விடுபட்டுருது. இதுக்கு பின்னாடி என்னாச்சு, இதுக்கு பின்னாடி டெலிவரி ஆயிடுச்சு, குழந்தை பிறந்தாச்சு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. வந்த பின்னாடி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னும் பயம்ன்றது அதிகமாயிருச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த குழந்தை என்பது யாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்டுருவாங்களே, நான் என்ன பதில் சொல்லுவேன், எனக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொன்னோன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்ப இன்னொரு ஆயத்து அவங்களுக்கு சொல்லித்தரேன்ட்டு, நான் இன்னைக்கு வந்து பேசக்கூடாதுன்ற ஒரு மௌன விரதம் வச்சிருக்கேன், இது பேசக்கூடாது அப்படின்ற ஒரு நோன்பு வச்சிருக்கேன். இன்னி நதர்துலக லிர்ரஹ்மானி ஸௌமா, அதாவது நான் வந்து நோன்பு வச்சிருக்கேன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் யார்ட்டையும் பேச மாட்டேன். நீங்க யார்கிட்ட கேட்டுக்குங்க, எதை கேட்கறதா இருந்தாலும் இந்த புள்ளைகிட்ட கேட்டுக்குங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த அவங்களுடைய நபர்கள், அவங்களுடைய அந்த சுத்து வட்டார்கள் என்ன கேட்கறாங்க, இந்த சின்ன பிள்ளை எப்படி பேசும் அப்படின்னு சொன்னோடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வரலாறு எல்லாம் வந்து நம்மளுக்கு குர்ஆன்ல வந்திருக்குது, நம்மளுக்கு எல்லாருக்கும் படிச்சேன். ஆனா வந்து இதுல வந்து நம்மளுக்கு தெரியக்கூடியது என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி எல்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கான். நஜ்ஜாஷி பாதிஷாவுக்கு முன்னாடி, நஜ்ஜாஷியுடைய மன்னனுக்கு முன்னாடி இந்த வசனங்களை ஓதப்பட்ட பின்பு அவன் வந்து இஸ்லாத்தை தழுவிட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி நஜ்ஜாஷியுடைய மன்னன் வெளிப்படுத்தாவிட்டாலும், தன்னுடைய ஈமானை வந்து வெளிப்படுத்தாவிட்டாலும் தன் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான். இதுக்கு ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மறைவான ஜனாசா தொழுகை, அதாவது முன்னாடி இல்லாத ஒரு ஜனாசா தொழுகையை வந்து யாருக்காகவும் தொழு வைக்கிற ஒரு நஜ்ஜாஷியுடைய தொழுகைக்கு தவிர, நஜ்ஜாஷியுடைய தொழுகை என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகையை தொழு வச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போன பின்னாடி நஜ்ஜாஷி ஒரு மன்னன் வந்து இறந்து விட்டான். இறந்து போன பின்னாடி யாருக்கு தொழுவப்படும் ஜனாசா தொழுகை? முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் தொழுவப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அதாவது மறைவான ஜனாசா தொழுகையை தொழுகிறாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன, அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான். அந்த நஜ்ஜாஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் நம்மளுக்கு வருது. அதனால்தான் நம்ம வரக்கூடிய காலங்கள் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னாடி எத்தனையோ சம்பவங்கள் நடந்துச்சு. இந்த நஜ்ஜாஷி செய்த இந்த விஷயத்துக்காக வேண்டி, அதாவது அவர்கள் வந்து அந்த மக்கத்து காஃபிர்கள் இதுக்கு பின்னாடி என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அந்த நஜ்ஜாஷின் மன்னர் காஃபிர்களை வந்து ஹப்ஷால இருந்து திரும்ப அனுப்பிச்சுட்டாங்க. அமிச்ச பின்னாடி முஸ்லிம்கள் என்ன பண்ணாங்க, மீண்டும் அங்க நிம்மதியாக தன்னுடைய வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிச்சாங்க. இதுக்கு பின்னாடி தான் எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து இஸ்லாத்தை கொண்டு வர்றது, உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வர்றது, இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் என்னவோ எவ்வளவோ இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்த சீரத்துன் நபியுடைய அடுத்தடுத்து ஒரு நிகழ்வுகளை உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.